சார் 3 ஆண்டுகளாக வந்து உங்களுக்கு துணையாக இருந்தவர் வந்து ஓபிஎஸ் இன்றைக்கு வந்து திமுகவுடைய அமைச்சரையும் திமுக சபாநாயகரும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவரை வந்து உங்களை நீங்க கைவிட்டுட்டீங்களா இல்ல கைவரத்து கூட்டு வர போறீங்களா? நல்லா பெரியவங்க தயவுசெய்து நான் நீங்க தேனிக்காரங்க மனசு விட்டு சொல்றேன். அண்ணன் பன்னீர்செல்வம் 99 நான் இங்கே நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்தால் பெரியகுளம் நேர கழக செயலாளர், இவர் அப்போ சின்னகுளம் ஒன்றிய செயலாளர், அப்பொழுது நகராட்சி சேர்மன். அம்மா அவர்களுக்கு எவ்வளவு உயர்வெல்லாம் கொடுத்தார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அவர் எவ்வளவோ உயர்வுகளை பெற்றார். 2 முறை அம்மா அவர்களாலும் 3வது முறை எங்களாலும் முதல்வராக இருக்கிறார். அதற்கு பின்பு அண்ணன் பழனிசாமியோடு சேர்ந்து அவர் ஆட்சியில் வந்தார் துணை முதல்வராக. இவரோடு ஆட்சி அதிகாரம் எல்லாம் போன பிறகுதான் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் நாங்கள் நட்பு கிளம்பிட்டோம். அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அவர் அம்மாவின் தொண்டர். அம்மா அவர்கள் அந்த அதிமுக ஆட்சியில 3 முறை முதல்வர் பதவியை வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா அவருடைய உயர்வில் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆதரவானவர்னா 2000 ஏப்ரலில் திரு சையதுகான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் மாவட்ட செயலரை மாற்றிய பொழுது நான் தேனியில் அவரே இருக்கணும்னு சொன்னேன். பெரிய தேனி மாவட்டத்தில் அம்மா இல்லைப்பா எல்லா ஊர்லேயும் மாற்றிட்டேன், சையதுகானையும் மாற்றணும், அவர் வேறு எதுவும் செய்வோம்னு சொல்லிட்டு அப்போ மாவட்ட யாரை போடணும்னு கேட்டப்ப அன்றைக்கு நான் இது வந்து நான் பெருமைக்கு சொல்கிறேன். நடந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுல்ல, வேற ஊரில் சொன்னால் கூட வேறு எதாவது இங்கே உள்ள அத்தனை பேர்களும் அப்போ வந்து நீங்கள் வேணா சிறு வயதில் சிறுவர்களாக இருக்கலாம். இது முத்துசாமி சாட்சியாக என்னோட இருக்கிறாரு, அங்கே செல்லமுத்து இருக்காரு. சையதுகான மனசாட்சியை பற்றி பார்த்தா தெரியும். அன்றைக்கு ஏப்ரல் மாதம் அம்மாவிடம் இவர் வந்து இன்னொரு இளைஞரை போடலான்னாங்க. இல்லைம்மா நாங்கள்லாம் இளைஞர்கள் சீசன் மேன் வேறு போடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த உயர்வுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு நான் காரணமாக இருக்கலாம் இருந்தாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல அவர்களும் அதற்கு நன்றி கடனாக சின்னம்மா அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று எல்லாம் கேட்டது. நான் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தனக்கு பதவியை ராஜினாமா அந்த 1 வாரம் பொறுத்திருந்தார். 7ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இருந்த தர்ம யுத்தத்தை யார் பேச்சோ கேட்டுட்டு தொடங்குன்னு சொல்றாரு. அது தொடங்காமல் இருக்கிறார். 2014 பிப்ரவரி 14 சித்திக்கு எதிராக முதல்வராகிட்டார்.